இன்னைக்கு நம்ம 3 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும்னு ரிவ்யூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் வின்சர் கேசில் ஹோட்டல். இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். இது சேலத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. என்ட்ரன்ஸே அருமையாக இருந்துச்சு, உள்ள ரிசப்ஷனும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே அருமையாக வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போகும்போதே பயங்கரமாக இருந்துச்சு இடம்லாம் பார்க்க. அரண்மனை படத்தில் ஒரு அற்புதமான பொருளெல்லாம் இங்கே பார்த்தேன். இடம்லாம் பார்க்க சுந்தர்சி படத்தில் வர செட்டு மாதிரிக்கே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம ரூமுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ரூம் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சுற்றி காமிக்கும் போதே சுலபமாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொருளை கபோர்டுன்னு நினச்சிருக்கலாம், ஆனால் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா திறந்து பார்த்தா கபோர்டே இல்ல, அது ஒரு விண்டோ. அருமைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நமக்குன்னு ஒரு மினி ஃப்ரிட்ஜ் தந்திருந்தாங்க. அதுல நம்ம ஜூஸ் தண்ணி எது வேணாலும் வச்சுக்கலாம் கூலிங் ஏத்த. அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு முக்கியமான இடத்தை பத்தி காமிக்க போறேன். அந்த இடத்துல இருக்க கபோர்டை திறந்து பார்த்தோம்னா ஒரு அருமையான ஒரு லாக்கர் தந்திருந்தாங்க. அதுல நமக்கு தேவையான பொருள்லாம் வச்சிருக்கலாம். இந்த லாக்கர் இருக்குல்ல நண்பர்களே, இந்த லாக்கரில் அண்ணங்கிட்ட ஒரு 5 கோடி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் உள்ள 5 கோடி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து ஒரு அற்புதமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். வெல்கம் டு தி பாத்ரூம் டூர் நண்பர்களே. நார்மலாகவே பாத்ரூம்குள்ளே போனால் பல நேரம் ஆகும். இதில் பாத்ரூம் பயங்கரமாக இருங்கங்காட்டி பல நேரம் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்ரூம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியல, இவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கீங்கன்னு தெரியல. இது இந்த ஹோட்டலில் மட்டும் இல்லை, முக்கால்வாசி எல்லா ஹோட்டல்லையும் இப்படி தான் இருக்குது. நான் கோவா போயிருந்த போது ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணுறது கஸ்டமருக்கு கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் கஷ்டமான நேரத்தில் கஸ்டமர்ஸ் எல்லாம் கஷ்டமாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானா வரல, இதயம் கம்பெனிலேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க டேர் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப்புக்காக. ஆனால் இந்த ஒர்க் ஷாப் வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸை அடுத்து என்னென்ன கட்டத்தில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபன்னாக ஒரு மாதிரி நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒர்க் ஷாப்ல இருந்து நான் புதுசாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணேன். இந்த ஒர்க் ஷாப் மொத்தம் 2 நாள் நடந்துச்சு. அந்த 2 நாளுமே ஃபுட்டு ரூம் ஸ்டே எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோல பார்ப்போம்.